சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சொன்ன காளீஸ்வரர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் எங்கே? இதற்கு விடை தேடி நாம் இந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, யார் நிர்வகிக்கிறார்கள், இந்த சொன்ன காளீஸ்வரருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற வினாக்களுக்கு பதில் கிடைக்கும் என்ற ஆவலில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு நாம் ஒரு ஆர்டி ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக சில பதில்களை கேட்டு அனுப்பியிருந்தோம். அதற்கு அவர்கள் 6(3) கீழ் என்னுடைய மனுவை உதவி ஆணையாளர் அலுவலகத்துக்கு மாற்றினார். உதவி ஆணையாளர் அலுவலகம் 6(3) கீழ் சிவகங்கை தேவஸ்தானத்திற்கு அந்த மனுவை மாற்றினார்கள். கடந்த 45 நாட்களுக்கு பிறகு தேவஸ்தானத்திலிருந்து நமக்கு ஒரு பதில் கிடைத்தது. என்ன பதில் என்றால், நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு எங்களிடம் பதில் இல்லை, ஏஎல்ஆர் கட்டளையிடமும் இந்து அறநிலையத்துறையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்து அறநிலையத்துறையிடம் நாம் கேள்வி கேட்டால் அவர்கள் தேவஸ்தானத்தை கேட்க சொல்கிறார்கள். தேவஸ்தானத்தை கேட்க சொன்னால் அவர் ஏஎல்ஆர் கட்டளையையும் இந்து அறநிலையத்தையும் கேட்க சொல்வார்கள். அப்ப இந்த கோவில் சம்பந்தமான ஆவணங்களை யார் பராமரிக்கிறார்கள், யார் நிர்வகிக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுதுகிறது. இது சம்பந்தமாக நாம் சில புகார் மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் இந்து அறநிலையத்துறை ஆணையாளர் அவர்களிடமும் புகார் மனுவாக பதிவு தபாலில் அனுப்பியிருந்தோம். அது சம்பந்தமாக நமக்கு காளையார் கோவில் ரோடுக்கு வலதுபுறமாக உள்ள பரணி சில்க்ஸிலிருந்து அங்கே உள்ள அதை சுற்றியுள்ள 42 சென்ட் மதிப்புள்ள சீமாட்டி வரையும் உள்ள கடைகள் அனைத்தும் கோவில் சொத்துக்கள். இது சம்பந்தமாக இந்த கோவில் சொத்துக்களை தனியார் நபர்கள் பட்டா மாட்டி வைத்துக்கொண்டு இந்த சொத்தை விற்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்று ஒரு புகார் மனுவை அனுப்பியிருந்தோம். இது சம்பந்தமாக நமக்கு இணையாளர் அலுவலகத்திலிருந்து விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் வந்தது. சம்மன் எப்படி வந்தது என்றால், என்றைக்கு விசாரணை அவர்கள் அழைத்தார்களோ அன்று காலை 11 மணிக்கு தான் எனக்கு அவர்கள் அனுப்பிய அந்த சம்மன் கடிதம் கிடைத்தது. நான் எப்படி இதன் சம்பந்தமாக அன்றே நான் 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாது. அதே போல மறு விசாரணைக்கு, அதாவது அடுத்த மனு ஒன்று அனுப்பினார்கள். அந்த மனுவும் அதே போல என்றைக்கு விசாரணை நாளோ அதே நாளில் எனக்கு மனு அனுப்பினார்கள். நான் எப்படி விசாரணைக்கு ஆஜராவது என்று கூறி இது சம்பந்தமாக நாம் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துரைத்து சில பத்திரிகைகளில் செய்தியாக வெளியிட்டது. இதனை கருத்தில் கொண்டு இணை ஆணையாளர் அவர்கள் எனக்கு 1 மாதம் கழித்து விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அளித்தார்கள். அதன்படியாக நானும் இந்து சமய அறநிலையத்துறை இணையாளர் அவர்களிடம் நான் விசாரணைக்கு ஆஜராகி என்னிடம் உள்ள பத்திரங்கள் ஆவணங்களை ஒப்படைத்து எனது விசாரணையை அவர்களிடம் எடுத்துரைத்தேன். எனது தரப்பு ஆவணங்களை எடுத்துரைத்தேன். ஆனால் அன்று விசாரணைக்கு என்னை போலவே ஆஜராவதற்கு தேவஸ்தானம் மேலாளர் அவர்களுக்கும் இந்து சமய நிலைய அறநிலையத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் ஆஜரானதாக தெரியவில்லை. அதே போல மறு விசாரணைக்கு என்னை சில நாட்களுக்கு முன்பு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். நான் அப்போதும் விசாரணைக்கு சென்று எனது தரப்பு நியாயங்களை, கோரிக்கைகளை, ஆதாரங்களை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அவர்களிடம் விளக்கமளித்து வாக்குமூலமாக ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம் புலப்படுது என்றால், காளையார் கோவில் சொன்ன காளீஸ்வரருக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இந்த காளையார் கோவிலை ஆண்ட விடுதலைக்காக போராடிய இந்த கோயில்களை கட்டிய மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த காளையார் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்துமே தேவஸ்தானம் மூலமாக நிர்வகிக்கப்பட்டு அதை ஏஎல்ஆர் கட்டளை மூலமாக அந்த சொத்துக்களை பரிமாற்றம், அதாவது காளையார் கோவில் என்க்ரோச்மெண்ட் 1916ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்டோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இந்த சொத்துக்கள் அனைத்தையும் கட்டளைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த சொத்துக்கள் அனைத்தையும் கட்டளை பராமரித்து நிர்வகித்து
அதில் வரும் வருமானங்களை கொண்டு இந்த கோவிலை சீரும் சிறப்புமாக வழிநடத்த வேண்டும், இந்த கோவிலுக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலேயே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் காலங்காலம் கடந்த பிறகு இந்த செட்டியார் குரூப்பை சேர்ந்த கட்டளையும் சில அவர்களுடைய அங்காளி பங்காளி என்று சொல்லக்கூடிய சில நிர்வாகிகளும் இந்த காளையார் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அத்தனையும் தன் பெயருக்கோ இல்லை தன்னுடைய அங்காளி பங்காளியின் பெயர்களுக்கோ பட்டா மாற்றிக்கொண்டு அந்த சொத்துக்களை விற்பனை செய்து வருகிறார்கள். நாம் இப்பொழுது காளையார் கோவிலில் உள்ள இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அத்தனை சொத்துக்களின் ஆவணங்களும் என்னிடம் உள்ளது. காளையார் கோவில் என்குரோச்மெண்ட் என்ற ஆவணங்களின் அடிப்படையில் இந்த காளையார் கோவிலுக்கு சொந்தமான இந்த சொர்ண காளீஸ்வரருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் இன்று ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு தனிநபர்களால் பட்டா மாற்றப்பட்டு இன்று காளையார் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அழிந்து வருகிறது, தனியார் வசம் சென்று கொண்டிருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொண்டு இது சம்பந்தமாக இந்த புகார் மனுவை நோக்கி தற்போது இதே காளையார் கோவிலில் வடக்கு புறமாம் உள்ள வடக்கு பசுமடம் எங்கே என்ற கேள்வியோடு நாம் இதற்காக சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம். இந்த வடக்கு பசுமடம் என்பது 42 சென்ட் உள்ளடக்கியது. இது இந்த வடக்கு பசுமடம் மூலமாக வரும் வருமானங்களை கொண்டு இந்த காளையார் கோவில் சொன்ன காளீஸ்வரர் கோவிலுக்கு அபிஷேகம் சில பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் கட்டளை உத்தரவு, அந்த என்குரோச்மெண்டின் உத்தரவு. ஆனால் இதை செந்தில்நாதன் செட்டியார் என்பவர் தன் பெயருக்கு பட்டா மாற்றி வைத்துக் கொண்டு அந்த இடங்களில் வணிக வாளகங்கள் கட்டிடங்கள் கட்டி வைத்துக் கொண்டு இந்த சொத்துக்கள் அனைத்தையும் குத்தகைக்கு விட்டுவிட்டு அதன் மூலம் வரும் வருமானத்தை தன் சுய போக லாபத்திற்காக பயன்படுத்தி வருகிறார். முதலில் கோயில் சொத்தை ஒருவர் தன் பேருக்கு பட்டா மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு இந்து அறநிலையத்துறை, தேவஸ்தானம் என முதல் கொண்ட நிர்வாகத்திடம் NOC அனுமதி பெற்றுதான் பட்டா மாற்றியிருக்க வேண்டும். முதலில் கோவில் சொத்துக்களை பட்டா மாற்றுவதே மிகப்பெரிய குற்றம். இது சம்பந்தமாக நம்மிடம் சில ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த சொத்துக்காக இவர்கள் என்ன பண்ணுவது என்றால் அங்காளி பங்காளிக்குள்ளே ஒரு புகார் மனுவை கொடுத்து ஒரு FIR-ம் ஆயிருக்கிறது. சில நபர்களிடமும் இவர்களும் சேர்ந்து கொண்டு சண்டை போடுவது போல இந்த சொத்துக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்குள்ளே சமரசம் செய்து கொண்டு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பாக வாங்கி கொண்டு இந்த சொத்தை ஆவணப்படுத்த முயற்சிக்கிறார்கள். நாம் இந்து அறநிலையத்துறைக்கு சொல்வது என்னவென்றால் இந்த கோவில் சொத்து சம்பந்தப்பட்ட சர்வேயர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் சோமநாதமங்கலம் குரூப் நத்தம் புலையன் 401/8 இந்த ரயத்து வரி மனை நிலமானது காளையார் கோவில் அருள்மிகு சொன்ன காளீஸ்வரர் கோயிலுக்கு பாத்தியப்பட்டதாகும். இச்சொத்தானது முன்பு பசுமடமாக இருந்தது. மேற்கோடி திருக்கோயிலுக்கும் அபிஷேகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவகோட்டையைச் சேர்ந்த திரு செந்தில்நாதன் செட்டியார், தாப்பனார் பெயர் வீரப்பன் செட்டியார் என்பவர் நத்தம் நிலவரி திட்டத்தினை தவறாக பயன்படுத்தி மேற்பொடி சொத்தினை தனது பெயரில் பட்டா எண் 251 மாற்றம் செய்துள்ளார். இதுவே மிகப்பெரிய குற்றம். இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுத்து அருள்மிகு சொன்ன காளீஸ்வரர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இந்த இந்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கலைங்க. ஏனென்றால் காளையார் கோவில் சொன்ன காளீஸ்வரர் கோவிலுக்கு இந்த அபிஷேகம் செய்வதற்கு வருமானம் இல்லாமல் சில நபர்களின் உபயதாரர்கள் என்ற பெயரில் போய் அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி அவர்களிடம் வசூலித்து அதன் மூலமாக இந்த சொன்ன காளீஸ்வரன் கோவிலுக்கு பூஜை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்து மக்களே சிந்தித்து பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க 3 சிவன் 3 அம்மன் கொண்ட இந்த காளையார் கோவில் சொத்துக்கள் அனைத்தும் கலீபரம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அத்தனை சொத்துக்களின் முறைப்படியாக ஆவணங்கள் மூலமாக இந்து அறநிலையத்துறை மூலமாகவோ இல்லை உயர்நீதிமன்றம் மூலமாகவோ எடுத்து இந்த கோவிலின் சொத்துக்களை ஆக்கிரமிப்பில் இருந்தும் தனியார்களின் வசம் உள்ள அவர்கள் பெயர் பட்டா மாற்றி விற்பனை செய்துள்ள இடங்களுக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் எடுப்பதற்காக நான் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறேன். இதற்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சிவன் சொத்து சிவனுக்கே. இந்த சிவன் சொத்தை ஆக்கிரமித்து அனுபவிப்பவர்கள் அத்தனை பேரும் அந்த சிவன் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் எனது சட்ட போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம்.